மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேக்க நிலையில் இருக்குங்க தாவேக்கா. எந்தவித ஆக்டிவிட்டியும் இல்லைங்க, ரொம்ப அமைதியாக இருக்குதுங்க. பசங்க பாருங்கள், ஜனநாயகன் பராசக்தின்னு சண்டை போட்டானுங்க. அடுத்து ஜீவா படத்துக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை கடந்து போனீங்கன்னா இந்த பக்கம் வந்து வேறு என்ன படம், இந்த தெரியும் மங்காத்தாக்கு நடுவில் ரிலீஸ் சண்டையை கிளப்பி விட்றாங்க. என்னதான் நடக்குது? தேக்க நிலையில் இருக்குங்க தாவேக்கா. யார் சொன்னால் உங்கள்கிட்ட தேக்க நிலையில் தாவேக்கா இருக்குன்னு? ஒரு பக்கம் பொங்கல் கொண்டாடல தாவேக்கால, அதனால தேக்க நிலை அப்படிங்கிற முடிவு கொண்டீங்க. எல்லா மாவட்டத்திலையும் பொங்கல் கொண்டாடினாங்க, தலைமையில் மட்டும்தான் கொண்டாடல. இத்தனை மாவட்டத்தில் கொண்டாட தெரிஞ்சவங்க தலைமையில கொண்டாட தெரியாம இருக்க போறதில்ல, தலைமையில கொண்டாட முடியல, அதனால அவங்க கொண்டாடல. ஏன்னா ஏகப்பட்ட எஸ்ஓபி, அதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அதனால அவங்களால கொண்டாட முடியல. தலைவரை வைத்து ஒரு நிகழ்வு நடத்த முடியல. ஆனா தலைவர் உத்தரவு பேர்ல ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. தாவேக்காரங்க மட்டும் இந்த காணொலி பாருங்க. ஏன்னா நமக்குள்ள தான் பேசுறோம், நமக்குள்ள ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்த சோர்வாளாக தேவையே இல்லைங்க. ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம கட்சி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்களை பத்தி நம்ம கட்சி பேசிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த காணொலியில் நான் பேச போறேன். தேவையில்லாத இந்த திசை திருப்பலை அரசியலுக்குள்ள பலிகேடாகாம இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா ஓகே, கட்சி அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு, நமக்கான வேலைகளை செய்வோம் அப்படின்னு சொல்லி வேலைகளை நோக்கி உங்கள் கவனத்தை திருப்புறது தான் இந்த வீடியோவில் ஒரே நோக்கம், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஒன் பை ஒன்னா தெளிவானமா பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சியும் பிற கட்சியும் முதல்ல ஒப்பிட்டு பார்த்து ஒரு நிகழ்வுகளை அரேஞ்ச் பண்ணி, இங்கே பாருங்க இந்த கட்சி அப்படி பண்ணுதா, அந்த பாருங்க அந்த கட்சி அங்கே பண்ணுது, நம்மையும் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற அந்த ஒப்பீட்டு அரசியலுக்கு முதல்ல போகாதீங்க. தாவேக்கா அப்படிங்கிற கட்சி பிற கட்சிகளோட இத்தனை % வாக்கு வங்கி கொண்ட தாவேக்கா பிற கட்சி 2 அதிகார மையங்களை இங்கே எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கு. ஒன்று அதிகார மையமாக இருக்கு, இன்னொன்று கட்சி பார்த்தீங்கன்னா அதிகார மையத்தோட கூட்டணியில் இருக்கு. நம்ம 2 அதிகார மையத்தையும் ஒரே நேரத்தில் எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஏகப்பட்ட லாபிகள் அத்தனையும் எடுத்து நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். இந்த லாபிகளோட 2 கட்சி இணக்கமா போயிட்டு இருக்கு. நான் சொல்ற 2 கட்சி யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். பிரதான வாக்கு சதவீதம் கொண்ட 2 கட்சி தான் இங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ இந்த 2 கட்சியில ஆக்டிவா வேலைகள் நடக்குதுங்க, அங்கங்க பண்றாங்க, இங்கங்க பண்றாங்க. தாவேக்கா தான் அதை பண்ண மாட்டேதுன்னா 2 கட்சியோட தலைவரும் பெரிய கரிஸ்மா லீடர் கிடையாது. தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களோட அந்த கூட்டம், அவரை சுத்தி பார்க்க வர்ற கிரௌடும் இந்த கட்சியை பார்க்க வர்ற கிரௌடும் ஒண்ணு கிடையாது. இந்த கட்சி ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்றதுக்கும் நம்ம கட்சி ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்றதுக்கும் பாதுகாப்பு அம்சங்கள்ல ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மற்ற கட்சியெல்லாம் கூட்டத்தை கூட்டுது, வாப்பான்னு, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் கூடுது. கூட்டம் கூடுற கூட்டம் பார்த்தீங்கன்னா கூட்டுற கூட்டமா இருக்காது. அந்த கூட்டத்துக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரேமா இருக்காது. சோ 2 அதிகார மையங்கள் ஏகப்பட்ட லாபிகளை எதிர்த்து தாவேக்கா சண்டை செய்யும் போது வெளிப்படையா ஜனநாயகன் திரைப்படத்துக்கு அவ்வளோ அழுத்தம் உங்க முன்னாடி அத்தனையுமே வருது. ஈரோடு கூட்டத்தில் தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருப்பாங்க, நேரடியா எனக்கு பல அழுத்தங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, மறைமுகமா நான் எவ்வளவு அழுத்தங்களை எதிர்கொண்டுகிட்டு இருக்கேங்கிறது எனக்கு தான் தெரியும் சொல்லியிருப்பாரு. சோ அவ்வளவு அழுத்தங்களை எதிர்கொண்டு தாவேக்கா நகர்ந்து போயிட்டு இருக்கிறதுனால தான் தாவேக்காக்கு இவ்வளவு குடைச்சல் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நடுவுலயே நம்ம தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணையில் பங்கேற்கிறாங்க, ஜனநாயகன் ரிலீஸ் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காங்க, கட்சியில் ஏகப்பட்ட அடுத்தடுத்த நிகழ்வுகளை திட்டமிட்டு இருக்காங்க. இதற்கு நடுவில் இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செஞ்சுறேன். சரி ரைட் ஓகேப்பா, என்னதான் நடக்குது, ஏதாவது 4 சொல்லு பார்ப்போம். உன்னால 4 சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 4 என்ன, என்னால் முடிஞ்ச அத்தனையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல் ஒரு விஷயம் சொல்றேன், சேலத்தில் அடுத்த மாநாடு அல்லது பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கான அனுமதி இன்னைக்கு வாங்க போறாங்க, அல்லது இன்று அல்லது நாளை அனுமதிக்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்த நிகழ்வு நம்ம எங்க நடத்த போறோம்னா சேலத்தில் தான் நடத்த போறோம். ஏன்னா சேலம் அப்படிங்கிறதுல சேலம் பார்த்திபன் அவர்கள் பாதுகாப்பான முறையில் ஒரு கூட்டத்தை நடத்துனதுல ஒரு திறமை வாய்ந்த ஒருத்தரா இருக்காரு. கூட்டம் நடத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, பாதுகாப்பான முறையில் நடத்தப்படணும், யாருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. செங்கோட்டையன் அவர்களை வச்சு ஈரோடு கூட்டம் போட்டோம், ஓகே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, இவரை வச்சு நம்ம ஒரு கூட்டம் நடத்திடலாம். சேல பார்த்திபன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, இவரை வச்சு ஒரு கூட்டம் நடத்திடலாம்னு சொல்லி நம்ம இப்ப பாதுகாப்பை மையப்படுத்தியே நகர்ந்து போயிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா கரூர் இன்சிடென்ட் மாதிரி வேற ஒரு இன்சிடென்ட் இங்க நடந்தா களம் நமக்கு எதிராக மாறும். சோ களத்தையும் மையப்படுத்தி பாதுகாப்பையும் மையப்படுத்தி வேற ஒரு நிகழ்வு நடந்தா உங்களால மீண்டு வர முடியாது, என்னால மீண்டு வர முடியாது. நடக்கலன்னு ஃபீல் பண்றீங்க, அது பாதுகாப்பா நடக்கணுங்கிறதா என்னுடைய ஒரே வேண்டுகோளா இருக்கு. பாதுகாப்பை மையப்படுத்தி நம்மளுடைய நிகழ்வுகள் அத்தனையுமே நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா சின்னம் அப்படிங்கிறத பற்றி நம்ம குழுவில் நிறையா பேர் பேசி பார்த்துருப்பீங்க. சின்னம் வந்துருச்சுங்க, இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் கூட எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சின்னம் வந்திருக்குங்க தாவேக்கால அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆமாம், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சின்னம் வந்திருக்கு. அந்த சின்னத்தை நம்ம எப்போ வெளியிட போகிறோம், அதற்கான கூட்டம் எப்போ நடத்த போகிறோம், எங்கே நடத்த போகிறோம் அப்படிங்கிற டிஸ்கஷனும் தாவேக்கால போயிட்டு இருக்கு. அதற்கான கூட்டம் வெகு விரைவில் அறிவிப்போட வெளிவரும் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செஞ்சுறேன். ஒன்று சேலத்துலேயும் சின்ன வெளியிடலாம், அல்லது சின்னத்துக்காண்டி வேற ஒரு கூட்டமும் இங்கே போடலாம். 2 விஷயம் இருக்கு. மூணாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த 50
50,000 பேர் நம்ம ஒரு கூட்டம் நடத்தினா 50,000க்கு மேற்பட்ட நபர்கள் தான் கூடுவாங்க. 50,000க்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தணும்னா நீங்கள் ஒரு மாதம் முன்னாடியே போலீஸ் அனுமதி வாங்கணும். நீங்கள் ஒரு நிகழ்ச்சி ஒரு தேதிக்கு சொல்கிறீங்கல்ல, தேதிக்கு 15 நாள் முன்னாடியே காவல்துறை அனுமதி கொடுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய எஸ்ஓபிக்குள்ள இந்த சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுனால தான் ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம திட்டமிடுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு இங்கே குழப்பமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் பதிவு செய்கிறேன். எஸ்ஓபி அப்படிங்கிறது மற்ற கட்சிக்கு பொருட்டே கிடையாது. ஏன்னா அவங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஈஸியாக ஃபாலோ பண்ணிடுவாங்க. நமக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த எஸ்ஓபியே நமக்கு எதிராக போடப்பட்ட ஒரு எஸ்ஓபியாக தான் நான் பார்க்குறேன். 48 பக்கம் இருக்குதுங்க. அதை நீங்கள் படித்து பார்த்து ஒரு நிகழ்வை முன்னெடுக்கிறதுக்குள்ளே நம்ம கட்சி, நான் பிற கட்சிகளை சொல்லலை, நம்ம கட்சி நிறையா பிரச்சனைகளை மேற்கொள்ளும், நிறையா விஷயங்களை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக நடத்துறதுக்கு இந்த எஸ்ஓபி நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செஞ்சிடறேன். 4வது பிரதானமான விஷயம், சின்ன ஓகே ரைட் ஓகே, அந்த மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஒரு டீம் போட்டாங்க. அந்த டீம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளுடைய கட்சியோட பனையூர் அலுவலகத்தில் ஒரு கூட்டம் மீட் பண்ண போகிறாங்க. கூட்டம் ஏன் போட்டோன்னே மீட் பண்ணலன்னா, என்னென்ன தகவல் யார் யார் வச்சுருக்கீங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் பண்ண பிறகு நம்ம கூட்டம் போடுவோம்னு சொல்லி இன்றைய தினம் நடக்க போது. இந்த கூட்டத்தில் நம்ம என்ன வாக்குறுதி கொடுக்க போகிறோம், எப்படி இதை செயல்படுத்த போகிறோம், எந்தெந்த ஆங்கிள் நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லி இந்த தேர்தல் வாக்குறுதி பற்றி அந்த குழு இன்னைக்கு கூடுது. இதை நான் பதிவு செஞ்சுறேன். அதுக்கப்புறம் தேர்தலுக்கு 234 தொகுதியிலையும் வேலை செஞ்சால் தானே ஜெயிக்க முடியும். 234 தொகுதியிலையும் வேலை செய்கிறதுக்கு ஆலோசனை கூட்டம் சொல்கிற அனுபவம் வாய்ந்த ஒரு குழு வந்து பயணிக்க போதுங்க. அந்த குழுவோட அறிவிப்பு இந்த சைடில் இருக்குது. 234 தொகுதியும் பார்க்க போகிறாங்க. இந்த இடத்துல எப்படி பிரச்சாரம் பண்ணலாம், எந்த இடத்துல பொதுக்கூட்டம் போடலாம், என்ன செய்யலாம், என்ன பண்ணலாங்கிறது ஆலோசனை, கட்சிக்காரங்களோட ஆலோசனை அத்தனையுமே கேதர் பண்ணுறதுக்கு இவங்களோட அவுட்புட் அத்தனையும் கொடுத்து ஒவ்வொரு தொகுதியாக கரெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் இந்த குழு தமிழ்நாடு முழுக்க பயணிக்க போகிறாங்க. நான் முன்னாடி சொன்ன குழு இருக்குது பார்த்தீங்களா, தேர்தல் வாக்குறுதி குழு, அதுவும் தமிழ்நாடு முழுக்க பயணிக்க போகுது. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அந்த குழு போனால் மட்டும்தான் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் என்ன தேவை அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அதற்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லிட்டு கடைசியாக முடிச்சிடலாம் நினைக்கிறேன். குழுவெல்லாம் ஒரு பக்கம் வேலை செஞ்சாலும் கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லை. 23ஆம் தேதி தெரிஞ்சிருங்க. செங்கோட்டன் ஐயா சொல்லியிருப்பாரு. ஏன் 23 டார்கெட் பண்ணி சொல்லியிருப்பாருன்னா, திமுக கூட்டணியில் 2 பேர் மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன். ஒன்று பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், அவங்க கூட்டணி பற்றி எதுவும் பேச வேணாம், நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தாவேக்கா அப்படிங்கிற கட்சியை வச்சு காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேரத்தை அதிகப்படுத்தினாலும் புதுசாக ஆரம்பித்து ஒரு தேர்தலை கூட சந்திக்காத கட்சியை பார்த்து திமுக பயப்படுறதுனால தான் இந்த கூட்டணி பேரத்தில் திமுக விட்டு கொடுத்தாவே அது தாவேக்காக்கு மிகப்பெரிய பலங்க. தாவேக்கா பார்த்து பயந்து காங்கிரஸுக்கு கூட்டணி விட்டு கொடுத்துருக்குங்க அப்படின்னு சொல்லி கூட நம்மளால் புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய பலம் திமுக கூட்டணியோட கூட்டணி பேச்சுவார்த்தையில் தெரிஞ்சிடும். அப்படி அவங்களுக்கு ஒத்துவலைனா நம்ம கூட வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ பாமக பத்தி அன்புமணி அவர்கள் தரப்பு பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் போயிட்டாங்க. அதே நேரத்தில் ராமதாஸ் அவர்கள் தரப்பு விசிகா பக்கம் இருக்கக்கூடிய அந்த திமுக கூட்டணிக்கு வந்தாங்கன்னா விசிகா ஒத்துக்குமா? 2 கட்சி இங்க திமுக கூட்டணியில் நிலைப்பாடு சொல்ல வேண்டியது இருக்கு. அதிமுக கூட்டணியில் யார் யார் இருக்கா? ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்களா, தினகரன் அவர்கள் இருக்காங்களா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்களா, இல்லை யார் யார் இருக்கா, என்ன கன்ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனை பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே சொல்ல போறாங்க. 23ஆம் தேதி மிக முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் சென்னைக்கு பக்கத்தில் ஒரு கூட்டம் நடத்த போறாங்க. அந்த கூட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வரப்போறாங்க. கூட்டணி ஆட்சியில் பங்கு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவுபடுத்த போறாங்க. 23ஆம் தேதிக்கு அப்புறம் காங்கிரஸ் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விசிகாவை தவிர்த்து தமிழக அரசியல் களத்தில் யார் யார் யாரு கூட கூட்டணி போறாங்க அப்படிங்கிற அந்த டைமென்ஷன் ஜனவரி 23க்கு மேலே கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம யார்கிட்ட கூட்டணி பேசணும், நம்ம யாரோட கூட்டணி பேசிட்டு இருக்கோம், இந்த கூட்டணி சார்ந்த கணக்குகள் எப்படிப்பட்டதா வெளியே இருக்கு, இதை பற்றி ஏகப்பட்ட செய்திகள் ஜனவரி 23ஆம் தேதிக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். எல்லாம் ஓகே தம்பி, 2 நாளாக எங்கே போனேன், நீ சொல்கிறதெல்லாம் ஓகே அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை மக்களே, நான் புத்தக கண்காட்சிக்கு போயிட்டேன். ஆக்சுவலாக நான் பண்ண பிளான் வேறு, அங்கே நடந்த பிளான் வேறு. கிட்டத்தட்ட ஒரு 28 புத்தகம் பக்கம் நம்ம அங்கே போயிட்டு வாங்கியிருந்தோம். ஒவ்வொரு தடவையும் சென்னையில் நடக்கும்போது போகணுங்கிறத ஆசைப்படுவோம், நம்மளால் போக முடியாது. இந்த வாட்டி போயே ஆகணும்னு சொல்லி போயாச்சு. அங்கே போய்ட்டு நம்ம தோழர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்னால் முடிஞ்ச அளவு நான் சந்தித்தேன். நம்ம வாய்ஸ் ஆஃப் சரத் இருக்கார்ல, அவரை மீட் பண்ணேன். வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் இருக்கார்ல, அவரை மீட் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம தோழர்கள் அத்தனை பேரும், நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் பேசுகிறவங்க அத்தனை பேருமே நாங்கள் ஒரு குழுவாக இணைஞ்சு தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். யாரோடைய எந்த விதமான பிரச்சனை இல்லை, ஒரே சிந்தனை கொண்ட அத்தனை பேரும் ஒரே குழுவாக தான் இருக்கும். அந்த குழு இருந்த சில நபர்களை பார்த்து நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய சில நபர்களை பார்க்க முயற்சி பண்ணேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் அங்கே நடந்ததுனால என்னால் தெளிவாக நான் ஒரு பிளான் பண்ணி போனேன், அங்கே வேற ஒரு பிளானாக நடந்துச்சு. ஒரு நாளில் வந்தெல்லாம் நினச்சி போனேன், 2 நாள் ஆயிடுச்சு. அதனால தான் என்னால் காணொலி பண்ண முடியல. ஸோ இனி நம்ம தொடர்ச்சியாக பேச ஆரம்பிப்போம். தொடர்ச்சியாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா தோழர்கள் சில இடங்களில் நிறையா சோர்வடைங்க, அந்த சோர்வு இனிமே உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் தொடர்ச்சியாக நம்ம பேச போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம பேசுகிறத தாண்டி மிக முக்கியமாக நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் அத்தனை பேரும் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா, அதாவது தாவேக்கா கதர்வாக பேசக்கூடிய அத்தனை பேரும் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா, நமக்கு எதிராக பேசுகிறவனுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு இருக்குது, ஆதரவாக எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம பேசக்கூடியவங்களுக்கு வரவேற்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய அந்த மிக முக்கியமான வரவேற்பை எங்களுக்கு காமிச்சிங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.